Exercise 4.1 seventh sum in the figure OPQRQ is a square and MLN is a 90 degree. Prove that இதெல்லாம் ப்ரூவ் பண்ண சொல்லிக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கினா MLN எம்எல்என்னு 90 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. சரியா, இது ஒன்று தான் ப்ரூஃப் கொடுத்துக்கிறாங்க. வேறு எதுவுமே கொடுக்காம இந்த ட்ரையாங்கிளுக்கு நடுவில் ஒரு ஸ்கொயர் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணோம், இந்த சிமிலாரிட்டி செக் பண்ணி இதை சொல்ல போகிறேன். இப்போ பாருங்கள், இவங்க என்ன கேட்குறாங்க, எல்ஓபின்னு ட்ரையாங்கிளுக்கும் QMO ட்ரையாங்கிளுக்கும் எனக்கு சிமிலாரிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இது 90 டிகிரின்னு இல்லையா. அப்போது இது ஸ்கொயராக இருக்கும் பட்சத்தில் இதுவும் என்னவாக இருக்கும், 90 டிகிரி. ஓகேவா, இது ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன் பேர், இது ஒன்றுன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போது ட்ரையாங்கிள் ஆங்கிள் MQO ஈக்குவல் டு OLP ஈக்குவல் டு 90 டிகிரி. சரியா, ஒன்று பாசிபிள் ஆயிடுச்சு. ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது ஆங்கிள் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, இது ஸ்ட்ரெயிட் லைனாக கன்சிடர் பண்ணிங்கன்னா இப்போ ரெண்டு லைனில் ஒரு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா இந்த கரஸ்பாண்டிங் ஆங்கிள்லாம் ஈக்குவலாக இருக்குமா இல்லையா. அப்போது இதுவும் ஈக்குவலாக தான் இருக்கும் இல்லையா, இருக்கும். அப்போது இதை நான் ரெண்டுன்னு பேர் வச்சுக்கிறேன். அப்போது POL ஈக்குவல் டு QMO ஈக்குவல் டு ஆங்கிள் 2. சரியா, ஸோ WA சிமிலாரிட்டி படி இந்த LOP சிமிலர் டு QMO. ரெண்டு ஆங்கிள் மேட்ச் ஆச்சு இல்லையா, ரெண்டுமே 90 டிகிரி இருக்குது, ரெண்டு ஆங்கிளும் ஈவனாக இருக்குது, முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் பாருங்கள், LOP சிமிலர் டு PRPN. சரியா, இந்த ட்ரையாங்கிளுக்கு அதே பாசிபிள் தான். ரெண்டுத்துலேயும் 90 வந்துருச்சு, இதுலேயும் 90 வந்துருச்சு, இதுலேயும் 90 வந்துச்சு. இதுக்கு பேர் வச்சுக்கிறேன் 1. அப்போ இதை பாருங்கள், இது ஸ்ட்ரெயிட் லைனு, ஒரு லைன் இப்படி இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், மேட்சாக இருக்கும். அப்போ இது 3 எடுத்துக்கிறேன், இதை 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா, இப்போ இப்படி எடுத்துகிட்டோன்னா இப்போ இங்கே என்னென்ன மேட்ச் ஆகுது, OLP அதே தான், OLP ஈக்குவல் டு PRN ஈக்குவல் டு 90 டிகிரி. ஒரு ஆங்கிள் மேட்ச் ஆயிடுச்சு. இந்த 3 சொல்லணும் இல்லையா. அப்போது LPO ஈக்குவல் டு PNR ஈக்குவல் டு என்ன ஆங்கிள் 3. அப்போ WA சிமிலாரிட்டி படி இந்த ட்ரையாங்கிளும் சிமிலர். ஓகேவா, தேர்டு கொஸ்டின், இது ரெண்டும் சிமிலரானு கேட்குறான். நான் என்ன பண்ணுறேன், நம்ம ரொம்ப க்ளீனாக சொல்லிடலாம். எப்படி சொல்லலாம்னா, இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இது ரெண்டையும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போது இது ரெண்டும் சிமிலர்னு சொல்லிடலாம். சரியா, அப்படி சொல்லிடலாம். எப்படி, இது ரெண்டும் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணோம், அதனால் இது ரெண்டும் சிமிலராக தான் இருக்குன்றதை சொல்லி அசியூம் பண்ணி முடிச்சிடறோம். இப்போ பாருங்கள் எப்படி சொல்லலாம். we know triangle LOP similar to QMO and triangle LOP similar to RPN. இந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்குது, இந்த ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுனால then triangle QMO similar to triangle RPN. சரிங்களா, இது ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் சிமிலராக தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிடுறேன். இப்போது நாலாவது சம் என்ன சொல்கிறாங்க, QR² ஈக்குவல் டு MQ இன்ட்டு RN. சரியா, இப்படி ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது எப்படி எழுதலாம், QR. சரியா, முதல்ல இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம், இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும், இந்த ட்ரையாங்கிள் எடுப்போம். எடுத்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், இங்கே 1 3 எங்கே இருக்குது பாருங்கள், இது 3னா இது என்னவாக இருக்கும், இது 2, இது 1 2னா இது என்னவாக இருக்கும், இது 3ஆக இருக்கும்.
சரியா? சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிட்டாலே இந்த 3 ஆங்கிளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? 90, 90 இருக்கும். அப்புறம் 2, 2, 2ன்னு இருக்கும். அப்புறம் 3, 3, 3ன்னு இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 1, 3 எந்த பக்கம் வருது பாருங்க. 1, 3 Q, Q, OQ, OQ. இந்த பக்கம் 1, 3 RN divided by RN equal to இந்த பக்கம் பாருங்க MQ பாருங்க. MQ இது RP. இது 3, 2 3, 2 எந்த பக்கம் வருது? அது PN. அது PN. இது இது OM. OM. இப்போ நமக்கு இங்கே தெரியும் என்ன சொல்கிறாங்க? QR² equal to MQ into RN. MQ into RN. MQ QR எங்கே இருக்குது பாருங்கள். QR எங்கேயுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், OQன்னு இருக்கு இல்லையா? OQன்னு இருக்குது இல்லையா? OQ பாரு சரியா? OQ RN. ஆமாம், OQன்னு இருக்குது இல்லையா? இந்த OQக்கு 50 இது OQக்கு 50 நான் இதை எழுதலாம் இல்லையா? இது ஸ்கொயர் தானேப்பா, இது ஸ்கொயர் தானே. OQக்கு 50 QR எழுதுறேன். QR எதுனா QR டிவைடட் பை RN ஈக்குவல் டு இங்கே பாரு MQ. MQ MQ அப்படியே எழுதலாம். MQ RPக்கு 50 இந்த QR எழுதுறேன். QR இது தேவையில்ல, விட்டுருங்க. சரியா? இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் QR² equal to MQ equal into RN. அவ்வளோதான், முடிஞ்சு சம்.